வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டதாக எழுந்த சர்ச்சை எதிரொலி. சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம். அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை பணியிட மாற்றத்துக்கு எதிர்ப்பு. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து முறையிட முடிவு. பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுக்க ஆணையிட்டுள்ளேன். சென்னையில் அரசு பள்ளி நிகழ்ச்சி சர்ச்சையான நிலையில் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் பதிவு. தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல் கருத்துக்களே மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக் கூற முடியும் என்றும் பதிவு. அரசு பள்ளியில் மூடநம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 நாட்களுக்குள் தீர்வு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நியூஸ் 18க்கு பேட்டி. மட்டுமே தீர்வு கிடையாதுங்க, இனிமேட்டு தான் தீர்வே இருக்கு. தீர்வு வரும்போது நீங்களே பார்ப்பீர்கள். இன்னைக்கு பண்ண எடுத்த ஆக்ஷன் மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இன்னும் 3 நாள்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. மூட நம்பிக்கைகள் அரசு பள்ளிக்குள் நுழைய விட மாட்டோம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திட்டவட்டம். தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் அறிவியலுக்கு முரணான நிகழ்ச்சிகளா? அசோக் நகர் அரசு பள்ளிக்கு எதிராக இடதுசாரி அமைப்புகள் போராட்டம். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் திருப்பூர் அலுவலகத்தில் காவல்துறை விசாரணை. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் விசாரணை. மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல். ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் இருவரும் களமிறங்க வாய்ப்பு. தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் RN ரவி கூறியது சரியே. பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H ராஜா கருத்து. மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோட பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடி நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் குற்றச்சாட்டிற்கு இயக்குநர்கள் மறுப்பு. புகார் கொடுத்த பெண் குறிப்பிட்ட தினத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாக வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் அருண் விளக்கம். அண்மை செய்தி. அசோக் நகர் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி தொடர்பான சர்ச்சை வளர்ந்து வரும் நிலையில் தற்போது பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை அவமதித்ததாக மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கோகுல், இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் அவர் மீதான புகாருக்கு என்ன முகாந்திரம், என்னன்னு புகார் கொடுத்திருக்காங்க? சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சி நடைபெறும் போது அந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ் ஆசிரியர், பார்வையற்ற ஆசிரியர் சங்கர் அவதூறாக பேசியதாக, அவரை பற்றி அவதூறாக பேசியதாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர், அதாவது அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் இன்றைய தினம் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தி குறிப்பாக அந்த மகாவிஷ்ணு மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அதன் பின்னர் தற்பொழுது அந்த சங்கத்துடைய தலைவர் வில்சன் என்பவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சியை நடத்திய மகாவிஷ்ணுவையும் அதை எதிர்த்து அந்த நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவித்த, அப்போது எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியர் சங்கரை அவதூறாக பேசிய மகாவிஷ்ணு மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி இந்த காவல் நிலையத்துல அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக புகாரானது அளிக்கப்பட்டிருக்கு. ஜெனிஃபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல்.
மற்றொரு அண்மை செய்தி. அசோக் நகர் பள்ளியில் சர்ச்சையான வகையில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு அவர்களின் பரம்பொருள் அறக்கட்டளையில் திருப்பூரில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அசோக் நகர் பள்ளியில் உரையாற்றிய மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளையில் திருப்பூரில் சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், தற்போது அந்த அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. யார் யார் இருக்கிறார்கள்? யாரிடமெல்லாம் அலுவலகத்தில் விசாரணை நடைபெறுகிறது? அதாவது சென்னை அசோக் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சொற்பொழிவு ஆற்றிய நபர் சர்ச்சைக்குரிய வகையில் சில கருத்துக்களை தெரிவித்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்வை மாற்றுத்திறனாளியான ஆசிரியர் சங்கர் என்பவர் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுபோன்று மாணவர்களிடையே பேசக்கூடாது என அவர் வற்புறுத்தினார். ஆனாலும் இதனை கேட்காத பரம்பொருள் அறக்கட்டளையைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர் அவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். இந்த நிலையில் இந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் இந்த வீடியோக்கள் வைரலான நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது தொடர்பாக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தன்னுடைய துறையான இந்த துறையில் அவர் பேசிய விதமும் தன் ஏரியாவிலேயே அவர் கை வைத்திருப்பதாகவும் அமைச்சர் மிகவும் காட்டமாக தெரிவித்ததுடன் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளையில் அவிநாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளவுத்துறை போலீசார் மற்றும் அவிநாசி காவல்துறையினர் என இரண்டு தரப்பினரும் தற்பொழுது இந்த அறக்கட்டளைக்கு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வகையில் அதாவது பரம்பொருள் அறக்கட்டளையைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர் தற்பொழுது ஆஸ்திரேலியா சென்றிருப்பதாகவும் அவர் இல்லாத நிலையில் தற்பொழுது 3 அட்மின்கள் மட்டுமே இந்த அலுவலகத்தில் இருந்து வருகின்றனர். மேலும் சமையல் செய்வதற்கு ஒருவர் என 4 பேர் மட்டுமே தற்பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் இந்த அலுவலகம் இயங்குவது எப்படி, இந்த அறக்கட்டளைக்கான வருமான வாய்ப்பு என்னென்ன இருக்கிறது, மேலும் இது எந்த காலத்தில் துவக்கப்பட்டது, எப்பொழுதிலிருந்து நடைபெற்று வருகிறது, மேலும் பள்ளிகளில் இது என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறது என்றும் தற்பொழுது தொடர்ந்து போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அமைச்சரும் இதே போலவே தெரிவித்திருந்தார். இவர் மேலும் எந்தெந்த பள்ளிகளில் இது போல சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார் என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் போலீசாரும் இவருடைய நடவடிக்கைகள் என்னென்ன, தொடர்ந்து இவருடைய தொடர்புகள் மற்றும் எந்தெந்த பள்ளிகளில் இவர் தொடர்ந்து சொற்பொழிவுகள் ஆற்றி வருகிறார் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பாலாஜி பாஸ்கர், மகாவிஷ்ணுவனுடைய அறக்கட்டளைக்கு இது ஒரு அலுவலகம் இருக்கிறதா? இது கிளை அலுவலகமா? வேற ஏதேனும் அலுவலகங்கள் இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? அதாவது மகாவிஷ்ணுவை சேர்ந்த அந்த பரம்பொருள் அறக்கட்டளையை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவரின் பிரதான பகுதியாக திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த குளத்துப்பாளையம் மையம் மட்டுமே அமைந்திருக்கிறது. இதனை தவிர்த்து பல்வேறு இடங்களிலும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிளைகள் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த ஒரு அலுவலகம் மட்டுமே, அதாவது இந்த ஒரு மையம் மட்டுமே அவருடைய பிரதான அலுவலகமாக செயல்பட்டு வரக்கூடியதாகவும் மேற்கொண்டு வேறு சில இடங்களில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பதாகவும் ஆனால் அவர்களுக்கு பிரத்யேக அலுவலகங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. எனினும் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் இவர்களுக்கான மொத்த கிளை அலுவலகங்கள் எத்தனை மையங்களில் இந்த பரம்பொருள் அறக்கட்டளையானது செயல்பட்டு வருகிறது என்பன போன்ற விஷயங்கள் அடுத்த நமக்கு வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தெரிய வரும். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி பாஸ்கர். பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அண்மையில் பேசிய பரம்பொருள் பவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர் இந்த பிறவியில் கண், கை, கால் இல்லாமல் பிறந்தவர்கள், கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான அறிவியல் சிந்தனைகள் பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே கூற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை, சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்கள், அறிஞர்களை கொண்டு வழங்க பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் கூறும் வகையில் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்கள் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.